இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான கோயம்புத்தூர்ல இருக்கிற சண்டே பசாருக்கு தான் வந்திருக்கிறோம். இது சண்டே மார்க்கெட் எங்க நடக்கும் அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியும். உங்களுக்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு இங்க ஏதாவது பொருள் தேவைப்படுதா இல்ல உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து இது முதல்ல இருந்த ஒரு கடையில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேன். இது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அதெல்லாம் அங்கேயே வச்சிட்டேன். நிறைய செட்டப் பாக்ஸ் ரிமோட்டோடய வச்சுருந்தாங்க. அவங்க கிட்ட ஒயர்லெஸ் மவுஸ் எல்லாம் நிறைய இருந்தது. இது மவுஸ் மட்டும்தான் இருக்குதா, மவுஸோடைய கனெக்டர் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். மவுஸோடைய கனெக்டர் இல்லை, அதனால சரி வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். அங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபாட் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்பீக்கர் ரெண்டு பக்கம் இருக்கிறது தான். இதில் பார்க்கையில் அந்த ஸ்பீக்கருடைய பேப்பர் எல்லாம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால சரி ஓகே, ஆனால் இதோடைய ரேட் மாத்திர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். 300 கொடுங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இது 300 ஒர்த் இருக்காது அப்படின்றதுனால அதை அங்கேயே எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். ஆனால் மவுஸ் எல்லாமே சரி ஏதாவது இது கனெக்டரோட இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் எதுலேயுமே கனெக்டரே கிடையாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இடையில கூட பல்லாவரத்தில் வாங்கிட்டு வந்ததா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது கனெக்டர் இல்லாமல் எல்லாமே தனித்தனியாக தான் இருந்தது. நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த கனெக்டர் இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் மட்டும்தான் இந்த மவுஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். கீபோர்டுமே செட்டோடையே இருந்தது. அந்த மவுஸு கீபோர்டு எல்லாமே சேர்த்து தரேன், நீ வேணா எடுத்துக்க அப்படின்னாரு. எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 400 சொன்னாங்க. சரி நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சிட்டேன். அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு பவர் பேங்க் ஒன்று இருந்துச்சு. இது என்ன பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 6s இல்லாட்டி iPhone 5s இதுங்களுடைய பவர் பேங்க் தான். இது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடலுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னேன். 200 அப்படின்னாரு. இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார், இது என்ன ஸ்பீக்கரா அப்படின்னாரு. இல்லைனா ஸ்பீக்கர்லாம் கிடையாது, இது வந்து ஒரு பவர் பேங்க்கு. இப்போ இருக்கிற புது மாடல்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, நான் பழைய மொபைல்களுக்கு மாத்திருந்தேன் அப்படின்னு. சரி நான் அதை எடுத்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே இது வெளியே வந்துட்டேன். இது எந்த ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் மரக்கடைன்றது தான் இந்த ஏரியா. இது நீங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா மேம்பாலம் வழியாக வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை உக்கடத்துலேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பேக் சைடில் இருக்கும். அப்படி அடுத்த கடையில் பார்க்கும்போது சோனி ஹோம் தேட்டரில் இருந்தது. இதெல்லாம் என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 2000 வரும் தம்பி அப்படின்னாங்க. இதை நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னா 10,000 வரைக்கும் இருக்குது. இது ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான், நான் இங்கேயும் உனக்கு செக் பண்ணி பார்த்துட்றேன், வேணும்னா சொல்லு போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கே அப்படியே பக்கத்தில் வேறு எதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். இவங்க வீட்டில் நிறைய ஸ்பீக்கர் ஐட்டம் இதெல்லாமே இருந்தது. சரி நமக்கு இதில் எந்த ஸ்பீக்கருமே தேவைப்படாது, ஏன்னா நான் ஸ்பீக்கரு இதெல்லாம் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு கிடையாது. உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் போகையில் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்கி தரேன். சரி வேறு ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டேப் ரிகார்டு பூம் பாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1000 சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சேன். அடுத்த கடைக்கு வந்தேன். இந்த வாரம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே ஸ்பீக்கருங்க தான் நிறைய இருந்தது. இதெல்லாம் 50 போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸ்பீக்கரு பார்க்கறதுக்கு ஓரளவு கண்டிஷன் இருந்தது. அதாவது இது இந்த சிஸ்டமில் மாற்ற ஹோம் தேட்டர் மாதிரி தான். அது எல்லாம் 2 in 1 பிரித்து போட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஒன்று 50 அப்படின்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பார்க்கும்போது ஒரு பழைய டேப் ரிகார்டு ஒன்று இருந்துச்சு, டேப்பு வித் எஃப்எம். அது எடுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். எது தம்பி அப்படின்னாங்க. இந்த இதுதான் அப்படின்னேன். இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்குற கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பார்க்கையில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே லாங்கில் இருந்து பார்க்கும்போது பக்கத்தில் பார்க்கையில் தான் தெரிஞ்சு பட்டன்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இது ஓப்பன் ஆகலை, ஒர்க்கிங்கும் அவ்வளோதான் இல்லை. எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா 700 அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா இது இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் தம்பி எங்களுக்கு வந்தது ரேட் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னாங்க. சரி நான் அங்கேயே வச்சுட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கையில் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருந்தது. இதில் இவங்ககிட்ட 50 500 வரைக்குமே டூல்ஸ் இருக்குது. என்ன டூல்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னாரு. இது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சீப்பான ரேட்டில் கிடைக்கும், நல்லாவும் கிடைக்கும். உங்களுக்கு வேணுன்ற சிங்கிள் டூலாகவும் இவங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படியே அவர் கடையிலேருந்து பக்கத்தில் பார்க்கல நிறைய பொருள் கீழே போட்டு வச்சுருந்தாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். இது என்னன்னு எனக்கு சரியாக தெரில. ஷார்ப்புன்னு மாத்திரம்தான் எழுதி இருந்துச்சு. ஒரு பட்டன் இருந்துச்சு, கீழே பேட்டரி போடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்ததெல்லாம் ஆடிட்டு இருந்தது. இது ஏதோ உடஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டேன். பக்கத்துலேயே பார்க்கும்போது இன்னொரு பொருளும் அதே மாதிரி தான் இருந்தது. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த நைஃப் எல்லாம் வீட்டில் இருக்கிற நைஃப் எல்லாம் நம்ம இதுலேயே ஷார்ப் பண்ணிக்கிறக்கும், கத்திரிக்கோல் இந்த ஊசி இதெல்லாமே பண்ணுறதுக்கு. இதோடைய ப்ரைஸ் என்னென்ன 100 வரும் அப்படின்னாரு. சரி நமக்கு இது தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். அடுத்த கடையில் பார்த்தேன். கொசு பேட்டு, எல்இடி லைட்டு இதெல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டேன்.
100 தம்பி, எந்த பொருள் வேணாலும் நீ எடுத்துக்க, கம்மி பண்ணி தரேன் அப்படின்னாரு. லைட் எல்லாம் எவ்வளோ அப்படின்னா, லைட்டுமே 100 தான் அப்படின்னு சொன்னார். இந்த லைட் எல்லாம் இப்போ எரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் செக் பண்ணியே கொடுத்துட்றேன் உனக்கு இங்கே அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சு பக்கத்தில் பார்க்கையில் இன்னொரு கடையில் டேப் ரிகார்டு ஒன்று இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு கண்டிஷன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பட்டன்லாம் அமுத்தி பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. இந்த டோர்லாம் ஓப்பன் ஆச்சு. ப்ளே ஆகுமா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான் இருக்கும், நான் என்ன செக் பண்ணி தரேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், வாங்கி தரேன். கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அடுத்து அப்படியே கடைங்களை பார்க்கலாம், வேறு எதாவது பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வச்சேன். இந்த கடையில் பார்க்கும்போது சார்ஜர்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மொபைலுங்களுக்கு சார்ஜர் கிடைக்காது ரொம்ப கஷ்டம். இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே சிங்கிள் பீஸாகவே இருக்கும். இது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஒரிஜினல் சார்ஜர் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஷோரூமுக்குலாம் போனோம்னா 4000 5000 சொல்லுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட இதெல்லாம் வாங்கல 300 400 வாங்க முடியும். ஆனால் ஒர்க்கிங்காக இருக்குதா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வரும்போது இவங்க கடை இல்லை அப்படின்னா நம்மளுடைய காசு தான் வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் வாங்குகிற பொருளை அப்போவே அங்கேயே செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போயிருங்க. பக்கத்து கடையில் பார்க்கல நிறைய புக்கு, அதுக்கப்புறம் இந்த மிக்சியோடைய ஜார் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கேருந்து கிளம்பி வச்சேன். இப்போ நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா நேராக சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டு சரவணா ஸ்டோருக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா வெரைட்டி கால் ரோடு தான். அந்த வெரைட்டி கால் ரோட்லேருந்து மரக்கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே மாத்திரம்தான் இது. பெரும்பாலும் சண்டேஸில் மட்டும்தான் இந்த மார்க்கெட் இருக்கும். காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி 9 மணி வரைக்குமே ஒரு சில கடைகள் இருக்கும். நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கடையில், இந்த கடையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வழக்கமாகவே கூட்டமாகவே தான் இருக்கும். எட்டி பார்த்தேன், உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு எங்கேயுமே கேப்பே கிடைக்கல. அதில் பார்க்கையில் ஒருத்தர் வந்து பைனாக்குலர்லாம் வச்சு கடைக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்தார். சரி ஓகே, இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நின்றுட்டே இருந்தேன். எங்கேயாவது கேப் இருக்குமா, போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் போகிற மாதிரி இடம் தெரியல. அங்கே பார்க்கையில நமக்கு ஒரு வாக்மேன் ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே, இதை மாத்திரம் நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்மேன் எடுத்து பார்த்தேன். மேலே இருந்த பட்டன்லாம் எதுவுமே இல்லை. இது நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அதையுமே அங்கேயே வச்சுட்டேன். ஏன்னா பட்டன்றதை விட ஏதாவது வாங்கலாம், யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காண்டி. இந்த ரிமோட் என்னன்னு பார்த்தேன், இதுவும் நார்மலான ரிமோட்டு தான், ஏதோ டாய்காரோடையது. அப்புறம் அதை அங்கே வச்சும் போட்டு இந்த கவருக்குள்ளே தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அதில் தான் இவர் பாட்டு இருந்த பைனாக்குலர் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அவர் வச்ச அந்த டிவிடி பிளேயர் எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். இன்னொருத்தர் சண்டை போட்டு கொண்டா அப்படின்னு பிடிங்கிட்டு, சரி ஓகே நம்ம ஏன் அது சண்டை போட்டு இருக்கணும் அப்படின்றதுனால அதை அங்கே வச்சுட்டு, சரி க்ரௌடு நிறைய இருக்குது வரையில் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அங்கேருந்து நம்மளும் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுடைய பேக் சைடு கேட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து யார்ட்டையாவது வெரைட்டி ஹால் ரோடு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க. அங்கேருந்து வரும்போது மரக்கடைன்ற ஏரியாவுக்கு ஈஸியாக வந்துடலாம். அதாவது இது பெருசாக நடந்தே நீங்கள் வந்துடலாம், வண்டிலேயோ இல்லாட்டி ஆட்டோலேயோ வரணுன்ற அவசியம் இல்லை. வர்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க இந்த ஏரியாவுக்கு எப்படி வரணும் ட்ரெயினில் வந்தால் அப்படின்னு. இதுதான் ரூட்டு. இந்த ரோட்டில் நடக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே நடக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டேஸில் வந்து இது பெரும்பாலும் பிஸியான ஒரு ரோடு தான். வண்டி பஸ்ஸு எல்லாமே போயிட்டே இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் ஓரமாக சேஃபாக போய்க்கணும். அதுக்கடுத்து இன்னொரு கடைக்கு வந்தேன். இந்த கடையில் பார்க்கும்போது பூம் பாக்ஸ் இருந்தது. இதோடைய டோர் மாத்திரம் அவ்வளோவா ஒர்க் ஆகலை, கொஞ்சம் கையில் தூக்கி விடுற மாதிரி தான் இருந்தது. இது என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்றதுனால இது ப்ரைஸ் கேட்டேன். 1200 வரும் அப்படின்னாங்க. டேப்பு இது எல்லாமே ஒர்க் ஆகவே இல்லை, பட்டன் எதுவுமே, நீங்கள் தான் தம்பி எடுத்து சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. பக்கத்தில் பார்க்கும்போது சேப்பு கலரில் ஒரு ஃபோன் பெருசாக இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா காயின் போட்டு பேசுகிற ஃபோன் தான். இதில் எத்தனை பேர் நீங்கள் காயின் பாக்ஸில் போய் காசு போட்டு பேசியிருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய மெமரிஸை இதில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால தான். அடுத்த கடையில் பார்க்கல நிறைய வாட்செல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ன வாட்ச் அப்படின்னு பார்த்தா ஸ்மார்ட் வாட்செல்லாம் கிடையாது, நார்மல் எல்இடி வாட்சுங்க தான். அதில் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 50 ரூபா அப்படின்னு சொன்னார். இவர்கிட்ட நிறைய வாட்ச்சு, இந்த மாதிரி ஹெட்ஃபோனு, நெக் பேண்டு இது எல்லாமே இருந்தது. சரி ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான் கம்மி பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப அதிகமாக கம்மி எல்லாம் தரமாட்டாங்க. இங்கே பொருளுமே வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு நீட்டாகவே வச்சுருப்பாங்க. அதனால ப்ரைஸாக கம்மி பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை இங்கே வந்து 1000 ரூபா 1500 வாங்க முடியும். ஆனால் எல்லாமே புது பொருளாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸோட தான் வச்சுருப்பாங்க. அப்படியே அடுத்த கடையில் பார்க்கும்போது ப்ளக் பாயிண்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோண்ணா அப்படின்னா 100 ரூபா தம்பி அப்படின்னாரு. எல்லாமே பாக்ஸ் பீஸாகவே தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இவங்ககிட்ட பாக்ஸ் பீஸாகவே தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வெளியே வச்சுருக்கிற கடைகள்ல இருந்து அன்னைக்கு வந்து சண்டேஸில் மாத்திரம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் பழைய ப்ராடக்ட்டு சேல் ஆகாது இந்த மாதிரி ஐட்டம்லாம்.
இந்த ஹோம் தேட்டர் ஒன்று இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1600 அப்படின்னாரு. ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டேன். ஃபுல் ஒர்க்கிங் தான் தம்பி, இதுவும் இந்த 5 ஸ்பீக்கர் சேர்த்து அப்படின்னாரு. சரி ஓகே, நமக்கு தேவைப்படாது அப்படின்னு அங்கே கிளம்பிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எல்லாமே பாக்ஸ் ஐட்டங்கள் தான் இருக்கும். அடுத்து இந்த கடையில் பார்க்கும்போது ஒரு மவுஸு, கீபோர்டு இது எல்லாமே இருந்தது. இது எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லைண்ணா அது நாங்கள் சேல் பண்ணிட்டோம், இது இவர் வாங்கினவர் தான் இங்கே வச்சுருக்காரு அப்படின்னாங்க. ஏன்னா அவர் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பொருள் பாட்டு இருந்தார். அதனால சரி வேறு ஏதாவது நமக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். இந்த கடையில் ஒன்றுமே இல்லை. அதனால அவங்கக்கிட்ட ஜாடி இந்த மாதிரி ஐட்டம் தான் வித்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அவரும் அந்த கீபோர்டு எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கிட்டாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடையும் அவ்வளோதான். அதனால அப்படியே ஆப்போசிட்டில் ரோடு தாண்டி திரும்பவும் நம்ம வந்த வழியிலேயே போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் கடைங்க நிறைய இருக்கும். இவங்க கிட்ட ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருளுங்க இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெரும்பாலும் செப்பல் கடைங்க, இந்த வீட்டுக்கு தேவையான பிளம்பிங் ஐட்டம், பைப்பு இது மாதிரி தான் இருக்கும். இந்த கடையில் பார்க்க பைப்பெல்லாம் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் சிங்கிள் பொருளாகவே வாங்கிக்கலாம். வெளியே வந்து நீங்கள் 200 வாங்குறீங்க அப்படின்னா இங்கே 50 ரூபா 60 கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அடுத்த கடையில் பார்க்கும்போது இங்கே நிறைய ப்ராடக்ட் புதுசாக பாக்ஸோட வச்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இது மொபைல் ஷாப் வைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு, ஹீட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1000 ரூபா 1200 வரும் தம்பி அப்படின்னாங்க. எல்லாமே ஒர்க்கிங்காக அப்படின்னேன். எல்லாமே ஒர்க்கிங் தான், நான் இங்கேயே செக் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. இவங்ககிட்ட இந்த சால்ட்ரிங் கண்ணு இது எல்லாமே இருந்தது. அதாவது ஹீட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணுற அந்த ஐட்டம்லாம் இருந்தது. பாக்ஸோடையுமே ஒரு சில ப்ராடக்ட் இருந்தது. இது எல்லாமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். எல்லாமே ஒர்க்கிங் தான், இதெல்லாம் கடைகள்ல இருந்து வந்தது தான் அப்படின்னாங்க. இது இவங்க வந்து ஒரு சில கடைகளில் லாட்டாகவே எடுப்பாங்க, சேல் ஆகாத இது பழைய ப்ராடக்ட் இதுங்களெல்லாம் அதே மாதிரி எடுத்து இவங்க இங்கே சேல் பண்ணுறது தான் இந்த ஐட்டம் எல்லாம். உங்களுக்கு யாருக்காவது வேணும், இல்லை நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கிறீங்க, இப்போ தான் நான் வந்து சர்வீஸை வந்து ட்ரை பண்ண போகிறேன், புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னா பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி இடங்களில் பொருளுங்களை வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒர்க்கிங்கில் மட்டும்தான் இருக்கும், ஒர்க் ஆகாத ப்ராடக்டே இருக்காது. ஏன்னா இங்கே பெரும்பாலும் இவங்களே செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாம் பார்க்கையில் வெளியே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எப்படியும் 2000 3000 ரூபா வரும். ஆனால் இவங்ககிட்ட இது ரேட் கம்மியாக வாங்குறதுக்கு உங்களால் முடிஞ்சால் இன்னும் கம்மி பண்ணி கூட நீங்கள் பேசி வாங்கிக்க முடியும். சரி ஓகே, இது நமக்கு தேவைப்படாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அடுத்த கடைக்கு போவோம், வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனால ரோடு ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் வண்டிங்களாகவே இருந்தது. சரி நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. இந்த சைடு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செப்பல் கடைங்க தான் இருக்கும். ஏன்னா இதில் எல்லாமே செப்பல் ஐட்டம், துணி ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. அடுத்த கடையில் பார்த்தா இவங்ககிட்ட ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் ப்ளூடூத் ஸ்பீக்கரு, இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு வைக்கிற ஸ்பீக்கர் ஐட்டம்லாம் இருந்தது. எவ்வளோண்ணா அப்படின்னா 150 ரூபா அப்படின்னாரு. எல்லாமே பாக்ஸோடு இருந்த ஐட்டம் தான். இது எல்லாமே பிரித்து ஒரு சிலர் போட்டு போயிடுறாங்க. அதில் கிடக்கிற பொருளுங்க தான் இது எல்லாமே. சரி நமக்கு எதாவது பாக்ஸோடு இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லா பாக்ஸையுமே சரி இங்கே ஒரு 2 3 பாக்ஸ் கிடக்கு, இதில் எதாவது இருந்துச்சு அப்படின்னா புதுசாக இருக்குது தானே, நமக்கு பிரிக்காமல் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும்தான் இருந்தது. இது கூட இருக்கிற இன்னும் 2 ஸ்பீக்கரை காணோம். சரி இந்த பொட்டிக்குள்ளே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா பொட்டிக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பிரித்து போட்டுடுறாங்க. பக்கத்துலேயே இன்னொருத்தருமே பாக்ஸுக்குள்ளே தான் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை தேடி பார்த்தாரு. ஒன்றுமே கிடைக்கல. அங்கே நான் பார்க்கல இன்னும் ஒரே ஒரு பாக்ஸுக்குள்ளே மட்டும் இருந்துச்சு ஸ்பீக்கரு. சரி ஓகே, இது எதாவது ப்ரைஸ் எதாவது போட்டிருக்காங்களா, ஏன்னா இவங்க 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, எம்ஆர்பி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை சுற்றி பார்த்தேன். எங்கேயுமே எம்ஆர்பியே கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து லாட்டாக ஆர்டர் போட்டுருவாங்க. அவளை ஆர்டர் போட்ட அந்த கியூஆர் கோடு அதெல்லாமே இருந்தது. இவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணல, இல்லை சேல் ஆகலை அப்படின்னா அதை தூக்கி இவங்கள்ட்ட இப்படி போட்டு இங்கே வித்துடுறாங்க. இது பெரும்பாலும் கடைக்காரவங்களே கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஒரு ரேட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட செல்ஃபி ஸ்டிக் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 60 ரூபா 70 ரூபா வரும் அப்படின்னாரு. இதில் வந்து மேலே ஃபோனில் மாட்டுறதெல்லாம் இல்லை அப்படின்னா, இங்கே வேறு பாக்ஸோடயே இருக்குது, வேணும்னா எடுத்துக்க அப்படின்னாரு. அடுத்து நான் அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு தான். இது நிறைய பொருளுங்க வந்து இவங்க மிதித்து உடச்சி இப்படிலாம் கிடக்கும். நீங்கள் எதை பார்த்து எது வேணுமோ அதை இப்போ கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கணும். சரி நமக்கு எதாவது செல்ஃபி ஸ்டிக் எதாவது நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபி ஸ்டிக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் ஹைட்டான ப்ராடக்டாக இருந்தால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி தெரில. பக்கத்தில் இன்னொரு கூடையில் நிறைய நெக் பேண்டு இந்த ஐட்டம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பவுச் ஒன்று இருந்தது. அந்த பவுச்சுக்குள்ளே எதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். வெறும் ஒரே ஒரு கேபிளை மாத்திரம் அந்த பவுச்சுக்குள்ளே வச்சுருந்தாங்க. வேறு என்ன தான் இருந்திருக்கும் இதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தேன். வெறும் கேபிளுக்கு மட்டுமே அந்த பவுச்சாக வச்சுருந்துக்கிறாங்க. பக்கத்துலேயே நிறைய நெக் பேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் புதுசெல்லாம் கிடையாது, ரொம்ப பழைய மாடலுங்க தான். இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஆனால் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே நின்று பொறுமையாக பார்த்து வேணா செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த நெக் பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஸு, காதில் மாட்டுற பட்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரா பட்ஸ் எல்லாமே இருக்குது.
இதோடைய ப்ரைஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டேன். 150 ரூபா தம்பி அப்படின்னாரு. அதே பாக்ஸ் பீஸோடய எல்லாமே இருந்தது. இதுக்குள்ள நமக்கு வேற ஏதாவது நெக் பேண்ட் நல்லது இப்போ லேட்டஸ்ட் எதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். எதுவுமே லேட்டஸ்ட் எல்லாம் இல்லை, எல்லாமே பழசு தான். வேணா நீங்கள் இதை வாங்கி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பிரித்து பார்த்து இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த